வருங்கால ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எனது வணக்கம். இன்று நம்ம சேனல்ல நம்மளுடைய பாலிட்டி கோர்ஸோடைய முதல் நாளை ஆரம்பிக்க போகிறோம். சரி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிளாக் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அதில் நான் டாபிக் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை புதுசாக பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் முழுக்க முழுக்க லக்ஷ்மிகாந்த் புக்கை தான் கவர் பண்ண போகிறோம். நான் ஏன் இதை பிளாக் 1 பிளாக் 2 அப்படின்னு பிளாக் 10 வரைக்கும் பிரித்து இது பண்ணியிருக்கேன்னா, டு மேக் த ப்ராசஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும், சிலபஸும் ஆப்டாக கவர் ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளாக் 1ல் 8 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 8 டாபிக்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிச்சயமாக கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டியோட பிளாக் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிக்ஸ், சரிங்களா? பேசிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான salient features of the Indian Constitution அதுதான் பார்க்க போகிறோம். salient featuresனா என்ன? ஃபீச்சர், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்குது, ப்ளஸ் அதனுடைய கிரிட்டிசிசம்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்களும் ரெடியாக உங்களோட பென்னு நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் புக்கு பார்த்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் இது மட்டுமே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஆனால் ஒரு பாயிண்ட்டை விடாமல் நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். லிசனிங் கேப்பபிலிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விஷுவலாக பார்த்து மட்டுமே படிக்கிறது, அதாவது புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு கேட்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அவங்களுக்கு இது ரியலி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும், பட் ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். நம்ம டே 1 இதுலேருந்து salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? நான் இந்தியன் பாலிட்டி தான்ட்டு, ஸோ அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் இந்த புக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே salient features ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில 2 விஷயங்கள் சொல்ல போகிறேன். Article 368 does not able to alter the basic structure of constitution. Constitution உடைய basic structure அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம 8th டாபிக்காக பார்ப்போம். அதை ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனை ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு மினி கான்ஸ்டியூஷன், அதாவது 1976ல் வர 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேபி ப்ரிலிம்ஸில் கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், 470 ஆர்டிகல்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் அட் ப்ரெசண்ட் இருக்குது. 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. இதில் சிவில் சர்வீசஸ்க்கு, அதாவது பாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை மேபி நீங்கள் வேற எங்கேயாச்சும் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு பூஸ்ட் அப் யுவர் ஆன்சர்ஸ். பட் ஆல்சோ நாட் ஓன்லி தட், பட் ஆல்சோ நீங்கள் ஆன்சர்ஸ் கேள்வி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ்லேருந்து கேட்கும்போது எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த புக்ஸ் வழியாகவே நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரமிக்கத்தக்கதாகவே இருக்கும்.
சரிங்களா? ஒன்னொன்னும் பார்த்து எவ்வளோ அக்யூரேட்டா செஞ்சிருக்கிறாங்க. இத நீங்க ஒரு ஸ்டடீஸா பார்க்காம, கோ பேக் டூ த ஹிஸ்டரி ஆஃப் அவர் கண்ட்ரி. எப்படி அதெல்லாம் வந்துச்சு? நான் சொல்றத ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க கேட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியா உங்க மனசுல பதிஞ்சிரும். ஓகே. எதனால நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கன்னா, ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர். இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி இல்லைங்களா? பிளேஸ் அளவுலயும். ஸோ எல்லா இடத்தையுமே கவர் பண்ணணும். யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் இல்லைங்களா? ஒவ்வொரு இடத்துக்குமே சொல்லணும். ஸோ அதனால இட் இஸ் அ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இட்ஸ் நாட் அ ஓரல் கான்ஸ்டிடியூஷன். நம்மளது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்னா என்னன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த வருஷத்துல இருந்த இந்த இந்தியா ஆக்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி நிறைய பல்க் ஆஃப் திங்ஸ் வந்து அதுல இருந்து தான் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சரிங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டியூஷன். இப்போ ஸ்டேட்டுக்கு தனியாக சென்ட்ரலுக்கு தனியானா ஓகே, பல்க் இல்லை, சாரி லென்த்தியஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் சேர்த்துன்ற போது லென்த்தியாக தானே இருக்கும். சரிங்க. அடுத்தது வந்து currently we have an already சொல்லியிருக்கிறேன் 470 articles, 25 parts, 12 schedules. லீகல் லியூமினரி டாமினன்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ லீகல் லூமினரிஸ் டாமினன்ஸ் அப்படின்னா நிறைய வந்து நம்ம சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கோம். நிறைய சட்டங்கள் டாமினன்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம்லேயே சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் அ பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீகல் விஷயங்கள் அடங்கி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால லென்த்தியஸ்டாக கொண்டு வர வேண்டியது இட் பிகம் அ நெசசிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து drawn from various sources. என்னதான் அது வேரியஸ் சோர்சஸ்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ransacking all the known constitution of the world. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது நீங்க என்சிஆர்டிஸ்லேயே படிச்சிருப்பீங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து ஜெர்மன், ஜப்பான், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், ஜப்பான், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த அடாப்ட் பண்ணியிருப்போம். என்சிஆர்டியில் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பேத்கர் சொன்ன வார்த்தை ransacking all the known constitution of the world. இதோடைய ஸ்ட்ரக்சரல் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கிட்ட இருந்து தான் நிறைய நம்ம எடுத்திருக்கிறோம். அதை தவிர்த்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சிஸ்டம், இதெல்லாம் வந்து அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், இந்த கேபினட் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அம்பேத்கர் சொல்றாரு காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்றதோட சொல்றதை விட நாங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணி தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து நம்ம கான்ஸ்டியூஷனே எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருவர்கிட்ட இன்னொருத்தர் அடாப்ட் பண்ணிக்கிறது தானே தவிர இதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கர். ஏன்னா நமக்கு எது செட் ஆகுதுன்றத யோசிச்சு பார்த்துட்டு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ drawn from various sourcesல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டியூஷன்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து blend of rigidity and flexibility. ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன blend of rigidity and flexibility? நம்மளது neither rigidity nor flexibility அப்படின்னா ரெண்டுத்தோடைய blendன்னு அர்த்தம். Some provisions can be amended by a special majority of parliament. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய 2/3 of majority of members வந்து each house present ஆயிருக்கணும். ஒரு லா பாஸ் ஆகணும் அப்படின்னா, அண்ட் voting and a majority of total membership of each house. 2/3 of, அதாவது 2/3 ஆட்கள் வந்து அமரணும் 2 ஹவுஸ்லயும். அதில் மெஜாரிட்டி ஆனவங்க ஓட் பண்ணி அதில் வர டோட்டலை தான் கணக்கெடுத்துப்போம்.
ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருந்தால் தான் அமெண்ட் ஆகும். இது எதில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 368. சம் அதர் வந்து அமெண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் வித் ஹாஃப் ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்ஸ். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி சிலதெல்லாம் வந்து மக்களை ஆலோசித்து தான் பண்ணுவாங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. அவங்களுடைய ஓட்டு இருந்தால் தான் இது செல்லும். சம் அதர் பார்த்தீங்கன்னா அமெண்டட் இட்ஸ் அ சிம்பிள் மெஜாரிட்டி ஆர்டினரி லெஜிஸ்லேச்சர், ஓகேங்களா, விச் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஆர்டிகல் 368. சிம்பிள் மெஜாரிட்டி ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, தட் இஸ் ஆர்டினரி லெஜிஸ்லேச்சரை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, யூனிட்ரி பயாஸ்னா என்ன? ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட், அதாவது மேலேருந்து கீழே வர்றது. சரிங்களா? அதுதான் ஃபெடரல் சிஸ்டம். யூனிட்ரி பயாஸ் அப்படின்னா என்ன? யூனிட்ரினாலே ஒரு சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். என்ன இதில் சொல்ல வராங்கன்னா ஃபெடரேஷன் இஸ் நோவேர் யூஸ்ட் இன் கான்ஸ்டியூஷன், எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணல. ஆனால் ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம என்னதுன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றாங்க. இந்தியா ஆஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. இந்த ஃபெடரேஷன் என்ற வார்த்தை எந்த இடத்துலையும் கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணப்படலாம். ஆனால் ஆர்டிக்கல் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா Indian Federation is not the result of an agreement by the states and no state has right to secede from the federation. என்ன இதில் நான் தமிழில் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்தியன் ஃபெடரேஷன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது. பை த ஸ்டேட்ஸ் இட்ஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் பை த ஸ்டேட்ஸ். இட்ஸ் நாட் அ அக்ரிமெண்ட். ஓகே, ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இல்லை ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் கிடையாது. அதே சமயம் வந்து சென்டரோடைய பேச்சுக்கு ஸ்டேட் கட்டுப்பட்டு தான் ஆகணும் சில விஷயங்களில். தோ இட் ஹாஸ் அ இண்டிபெண்ட் பாலிசி, இண்டிபெண்ட்டாக செயல்படலைனாலும் சென்டருடைய பேச்சுக்கள் கேட்டு தான் ஆகணும் ஸ்டேட்டு. செக்கீட்னா விட்டு போகக்கூடாது, ஃபெடரேஷன்லேருந்து ஸ்டேட் விட்டு போகக்கூடாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் இன் ஃபார்ம், யூனிட்ரி இன் ஸ்பிரிட், எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே கான்ஸ்டியூஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் தோ ஃபெடரல் சிஸ்டம் இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தான், அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்டராக இருக்கட்டும். ஆனால் சில விஷயங்களில் சென்டரை ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டியூஷன் தான் எல்லாருக்கும். குவாசி ஃபெடரல், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரல்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் டாபிக்கு. ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன? பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹிந்தியில், பாரதிய சன்சாத் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதை அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேரோ சொல்லலாம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு, வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் கேபினட் கவர்மெண்ட். கைஸ், நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவுட் ஆஃப் த போர்ஷன், ஐ மீன் அவுட் ஆஃப் த லெசன். உங்களுக்கு இதில் நான் ஸ்பீடாக போகிறேன் ஆர் கிளாரிஃபிகேஷன் இன்னும் பத்தலை அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் வெறும் சைட் ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்றதை பற்றி நீங்கள் ப்ளீஸ் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட லெக்சரை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக புரியும் உங்களுக்கு. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக சொல்ல முடியுமோ ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் எக்ஸாம் ஓரியன்டாக தான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் என்னோடய வீடியோஸில் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதோடைய ஃபீச்சர் தான் என்ன, பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன, லெஜிஸ்லேச்சர்னா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்னா இட் ஹேஸ் 3 ஆர்கன்ஸு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். சரிங்களா? இதில் என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். சரி,
நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யாருங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர். நாமினல்னா வந்து மினிஸ்டர்ஸ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரைம் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். ஆமாம், லோக்சபால வின் பண்ணுற பார்ட்டி தானே. இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் இது ஹையஸ்ட் மெஜாரிட்டியோ அவங்க ரூலிங் பார்ட்டி. அதில் லோக்சபால யார் வந்து மெஜாரிட்டியோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக வருவாங்க. இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டு தி லெஜிஸ்லேச்சர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றாங்க. மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும், அந்த ஒரு பிளேஸுக்கான மெம்பர்ஷிப் இந்த ஒரு ஃபீச்சர் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு. லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் மெஜாரிட்டி பார்ட்டி மூலியமா எலெக்ட் ஆகிறவங்க தான் இதுக்கு தலைமை தாங்க முடியும். பார்லிமெண்ட்னு சொல்றது நான் வெறும் பார்லிமெண்ட் சொல்லலை, பட் ஆல்சோ ஸ்டேட் விஷயத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகேங்களா? இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான விஷயம் நமக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். எதுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, எதுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, எப்படி எலெக்ஷன் நடக்கும், எப்படி லோக்சபா டிசால்வ் பண்ணுவாங்க, அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் நடக்குமா எலெக்ஷனு, ஹவு மெனி இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்கும், அண்டு இந்த எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் எப்படி எலெக்ட் ஆகிறாங்க, எலெக்ஷன் ப்ராசஸே நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை ஆனால் தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ என்னோட அப்கமிங் வீடியோஸில் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன், அதாவது இதிலே இன்னொரு ஃபீச்சர், லாஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா dissolution of Lok Sabha or Assembly. Lok Sabha இங்கே பார்லிமெண்ட் ரேஞ்சு, அசம்பிளினா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் லெவல். இது வந்து எந்த ஒரு இதுக்காக, இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். இப்போ இந்த ஃபீச்சர் சொல்லலைன்னா அப்போ வந்து டிசல்யூஷனே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதனால தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் கேன் பி டிசால்வ்டு. இப்போ எப்படி டிசால்வ் ஆகலாம் ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு முறை தவறி போயிட்டாங்க, இஃப் அதாவது எஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆட்சியை எதிர்க்கிறாங்க, பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும் சரி லெஜிஸ்லேட்டிவ் அவங்களுடைய கட்சிக்காரங்களே எதிர்க்கிறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பாயிண்டாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய படிப்போம் அப்கமிங் வீடியோஸில், அதுக்குன்னு தனியாகவே இருக்குது டாபிக்ஸு. ஸோ டிசல்யூஷன் இஸ் ஆல்சோ அ ஃபீச்சர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சோவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மசி. We adopted American principle of judicial supremacy. ஓகேங்களா? Supreme Court can declare parliamentary law as unconstitutional through its power of judicial review. நம்மளுடைய ஏபெக்ஸ் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் அவங்களுக்கு இருக்கு. என்ன ஜுடிஷியல் ரிவ்யூனா, என்ன கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ஆஸ் அ மக்கள் நம்ம அதை அப்போஸ் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஃபாலோ இட் அக்கார்டிங்லி டு இட். பட் ஜுடிஷியல் ரிவ்யூ கொடுக்கறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. இதை எதை பார்த்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா அமெரிக்காவுடைய பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் சூப்பர்மேசி. இது என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. சரிங்களா? சேம் அதே தான் இதில் வந்து சொல்கிறாங்க. எஸ்சி வந்து இட்ஸ் அ ஃபெடரல் கோர்ட், ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், அதுதான் ஹையஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. எஸ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், கேரண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னும் சொல்கிறாங்க. எஸ்சி சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி ஃபண்டு போகுதுன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா மூலயமா தான் போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆன் டிவிஷன் ஆன் தி கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் லெஜிஸ்லேச்சர்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜை, ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் அவர்களுடைய தீர்ப்பையோ இல்லை அவர்களை பற்றி தவறாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட், இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் தண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லைங்களா?
லேட்டஸ்ட்டாக நம்ம நியூஸில் கூட பார்த்தோம், பூஷன் அப்படின்றவர் வந்து ஒரு ஜட்ஜை பற்றி தவறான வதந்திகளை தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்ட் 3 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேரண்டீஸ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஆல் சிட்டிசன்ஸ். என்ன அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, சரிங்களா? ஸோ நம்ம கடகடன் போயிடலாம், ஆல்ரெடி டைம் ரொம்ப போயிட்டுருக்கு. தென் ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22, right against exploitation article 23 to 24, right to freedom of religion article 25 to 28, culture and educational rights article 29 to 30, right to constitutional remedies பார்த்தீங்கன்னா article 32. பார்த்தீங்கன்னா 14லேருந்து அப்படியே 32 6க்கு எப்படி பிரிக்கணுமோ அழகாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது போகலாம். டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். சரி, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட்டும் அவங்களுடைய பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இதில் நான் ஒரு கேஸ் உங்களுக்கு ஒரு மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம தமிழ்நாடுவோடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து அதாவது 50%க்கு மேலே வந்து ரிசர்வேஷன் கோட்டா இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது போல் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா she was very brainy and intelligent to convert that. அவங்களுடைய ஸ்டேட் பாலிசியாக அதை மாற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ இட் கேன் பி டன் அப்படின்றது போல் 50%க்கும் மேலே ரிசர்வேஷன் கொண்டு வரலான்றதை கொண்டு வந்தாங்க. சரி, இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வருமானு கேட்டிங்கன்னா வரலை. அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருக்குது. சில விஷயங்களை வந்து இந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன அந்த ஸ்கெடியூலுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, தெரியலனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நாவல் ஃபீச்சர், இட் இஸ் அ நாவல் ஃபீச்சர் பார்ட் 4ல் வந்து சொல்கிறாங்க, இட் இஸ் அ சோஷியலிஸ்டிக் காந்தியன் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்றாங்க. டிரெக்டிவ்ஸ் ஆர் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்றாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வராது. duties of the state to apply their principles in making laws. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டேட் அவங்களுடைய டியூட்டிஸ் எப்படி மேக் பண்ணும் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். நான் ஜஸ்டிசபிள் கான்ஸ்டியூஷன் டிட் not provide for fundamental duties. இதுவும் நான் ஜஸ்டிசபிள் கான்ஸ்டியூஷன் did not provide for fundamental duties. added during operation of internal emergency. எப்போ இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் 1975 to 77 தான் இது வந்தது, ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்வரான் சிங் கமிட்டி. ஓகேங்களா? 2002 பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் ஆயிடுச்சு. சரி, பார்ட் 4A அதாவது ஒன்லி ஆர்டிகல் 51A தான் வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நீங்கள் எனக்கு தெரிவிங்க. ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன், நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம், ப்ரொடெக்ட் த சோவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செக்யூலர் ஸ்டேட் பார்க்க போகிறோம். செக்யூலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீம்பிள்லே இருக்குது, 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து வந்திருக்கு 1976ல். என்னென்ன விஷயம் அதில் இருக்குன்னா, லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். சரிங்களா? என்னன்னா மதம் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும். ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது, மதத்தில் இருக்க உரிமையை. அது வந்து ஆர்டிகல் 14ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 15ல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனும் செய்யக்கூடாது, ஒருத்தவங்களை எல்லாருமே சமமாக தான் இருக்கணும். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது, அது ஆர்டிகல் 16ல் சொல்கிறாங்க.
freedom of conscience freely professing practice propagate any religion. இது ஆர்டிகல் 25ல சொல்றாங்க. யார் எந்த ரிலீஜன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம், இது என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அவர்களுடைய தனி உரிமை. Every religious denomination or any of its sections shall have rights to manage its religious affairs. Article 26ல every religious denomination or any of its sections shall have rights to manage its religious affair. அவங்களுடைய religious மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்றாங்க. இது சம்மந்தப்பட்டதுக்கு டேக்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாது, ரிலீஜியஸ் டேக்ஸ் மாதிரி எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 27 சொல்லுது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தரக்கூடாது, அதாவது ஸ்டேட் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 28th ஆர்டிகல் சொல்கிறாங்க. 29th ஆர்டிகல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்கவுங்க ரிலீஜியனுடைய லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், அதை கன்சர்வ் பண்ணுற உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்றாங்க. அடுத்தது ஸ்டேட் endeavors to secure for all citizens a uniform civil code. சரியா, யாரையும் பாரபட்சம் பார்க்காம யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்குன்றாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கிடையாது. 1989ல் என்ன ஆச்சு அப்படின்னா 18 வயது 21 வயதுலேருந்து 18 வயதுக்காக குறைச்சாங்க ஓட்டு போடுற வயதை. 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அது. திஸ் இஸ் நாட் அ வெரி பிக் திங், இட்ஸ் ஜஸ்ட் அ ரைட் டு ஓட். அதாவது காஸ்ட், ரேஸ், ரிலீஜியன், செக்ஸ், லிட்ரஸி, வெல்த் எதுவுமே இல்லாமல் ஓட்டு போடுற உரிமை. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லிட்ரஸி ரேட் நிறைய இருக்குது. ஸோ படித்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்ஃபேர் தான், அது ஃபேர் கிடையாது. ஸோ அதனால தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இந்தியாவுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யூஎஸ்ஏக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு சென்டர்னு 2 சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், அதுவும் நேஷனல் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. சரி, இண்டிபெண்ட் பாடிஸ்னா என்னங்க? நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் தான் வந்து இண்டிபெண்ட் பாடிஸ்னு. இதை தவிர்த்து சில இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்க்கு, அதாவது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுக்கு ஒரு வழி வகுக்கிறாங்க இல்லையா எலெக்ஷன் கமிஷன், இதை பார்த்துக்கிறாங்க. தென் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்களும் ஒரு இண்டிபெண்ட் பாடி தான். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வரவு செலவு கணக்கு பார்க்குற ஆடிட்டர், ஹி இஸ் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவரும் ஒரு இண்டிபெண்ட் பாடி. யூபிஎஸ்சி வந்துட்டார் நம்ம தலைவர் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க டிசிப்ளினரி மேட்டர்ஸ். இதை வந்து பிரசிடென்ட் கேட்டு உடனே பண்ணணும்னு இல்லை, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குற உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா நம்மள மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஒரு எம்பிஎஸ்சி, யூபிபிஎஸ்சி, ஒரு ஸ்டேட்டுக்கு மாறும் இல்லையா, அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். தென் அட்வைஸ் கவர்னர்ஸ் ஆன் டிசிப்ளினரி மேட்டர்ஸ். சரிங்களா. தென் வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி ஆன் கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன். ஆர்டிகல் 352ல என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி ஒரு கிரவுண்ட் ஆஃப் வார் அப்போ வரும்போது எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, மொத்த ஒரு ரூலுமே சென்ட்ரல் கையில் வந்துடும். ஆர்டிகல் 352ல சொல்கிறாங்க. ஆர்டிகல் 365ல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அவங்களுடைய ஒழுங்குமுறைகளை தவறிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆட்சி, இது ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். சரிங்களா. கிரவுண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 tier கவர்மெண்ட். 3 tier கவர்மெண்ட்னா நத்திங் பட் எஸ் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 73rd என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத். நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த பஞ்சாயத் சிஸ்டம் இருக்குது, எந்த நாட்டிலையுமே இந்த கிராம் பஞ்சாயத் சிஸ்டம், ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இது எந்த ஸ்கெடியூல்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்கெடியூல்னு தனியாகவே இருக்குது. 12th ஸ்கெடியூல் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது முனிசிபாலிட்டிஸ், நமக்கான ஒரு இது 3rd tier கவர்மெண்ட் இதுதான் வந்துச்சு. இது யாரோட ஆட்சியில் வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா. தென் அட் லாஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011ல் வந்துச்சு. இதில் 3 சேஞ்சஸ் நடந்தது. ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது.
தென் ஆர்டிக்கல் 43 அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43B it included new directive principle of state policy on promotion of cooperatives. இதில் வந்து directive principles செலுத்தலாம். தென் பார்த்தீங்கன்னா நியூ பார்ட் ஒன்று இருக்குது 9B தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்குன்னு தனியாக என்னன்னா ஆர்டிக்கல் 243 to 243 ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்குது. கிரிட்டிசிசம்ஸை வந்து நம்ம கடகடன்னு பார்த்துருவோம். என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒரு போரோடு கான்ஸ்டியூஷன், அடுத்தவங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று குற்றம் சொல்கிறாங்கன்னா கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட்ன்றாங்க. இதுக்கு நான் அம்பேத்கர் என்ன ஆன்சர் பண்ணாருன்றதை சொல்லியிருந்தேன். அன்இண்டியன் ஆர் ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இது அன்இண்டியன் ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களை கணக்கில் எடுத்துக்காம இது கிரிட்டிசிசம் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே ரீசனோட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அன்இண்டியன் ஆன்டி இண்டியன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து மக்களுக்காக இல்லை பிரிட்டிஷ்காரங்களுடைய இதுதான் இருக்குது நம்மளதில், நம்மளோட இந்தியன் படி எதுவும் இல்லைன்றாங்க. பட் அது ட்ரூலி ராங், நிச்சயமாக ராங். ஏன்னா நமக்கு எது தேவையோ அதுதான் இது பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன்றாங்க. அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா மேலேருந்து கீழே வரணும், டிசெண்டிங் ஆர்டர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். ஆனால் காந்தி என்ன சொன்னார்னா நம்ம நாட்டுடைய ஆட்சியே கிராமத்து கையில் தான் இருக்குது, கிராமம் வளர்ச்சி அடையணும்னாரு. ஸோ கான்ஸ்டியூஷனில் காந்தியன் கிடையாதுன்றாங்க. எலஃபண்ட் இன் சைஸ் அடுத்த பாயிண்ட். எலஃபண்ட் இன் சைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பல்கி கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. தென் இட் இஸ் அ பேரடைஸ் ஆஃப் லாயர். இது என்ன கிரிட்டிசிசம் பேரடைஸ் ஆஃப் லாயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாயர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய நிறைய லீகல் விஷயங்கள் இருக்குதுன்றாங்க. பட் ஆனால் அது ஒரு கிரிட்டிசிசம் கிடையாது. இதில் கிரிட்டிசிசமாக தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உண்மையான மூளையை வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு லீகலாக நிறைய விஷயம் கிடைச்சாதான் நிச்சயமாக நம்மளால ஏதாவது நமக்கு ஒரு உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் நம்ம ஈஸியாக கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ இதுதான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோலேருந்து ரெண்டு பார்ட்டாக போட பார்க்குறேன். இது ரொம்ப லென்த்தியாக இருக்குது. பட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை இது. ஸோ இது ரொம்ப ரியலியாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வருங்கால இந்திய குடிமை பணியில் அமரப்போகின்ற மாணவ செல்வங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.